வணக்கம். நம்மளுடைய குட்டி இன்போ சேனல் மூலியமா கவர்மெண்ட்டோட ஒவ்வொரு நலத்திட்டங்கள் பற்றிய தகவல்களையும் வீடியோக்கள் மூலமா சொல்லிட்டு இருக்கோம். இந்த தகவல்கள் அனைத்தும் கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். மறக்காம நம்மளுடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோவை தொடர்ந்து பாருங்க. அப்பதான் வீடியோல என்ன சொல்ல வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரேஷன் அட்டைதாரர்களுக்கு நம்பிக்கை தகவல் ஒன்று வெளியாக இருக்குது. கோதுமையில் அங்கங்கே தட்டுப்பாடு நிலவி வந்த நிலையில் அந்த குறையை அரசு போக்கியிருக்கிறாங்க. இது சம்பந்தப்பட்ட செய்தி ஒன்று வெளியாக இருக்குது. இந்த செய்தியானது ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் தமிழகத்துக்காக கோதுமை ஒதுக்கீட்டை 1038 டன்னா கடந்த ஆண்டு கம்மி பண்ணியிருந்தாங்க. இதனால் கார்டுதாரர்களுக்கு 1 கிலோ 2 கிலோ அப்படின்னு இருப்பை பொறுத்து முதல்ல வரவங்களுக்கு கோதுமை கொடுத்துட்டு இருந்தாங்க. நிறையா பேர் கோதுமை கிடைக்காம ஏமாற்றம் அடைஞ்சாங்க. ஸோ தமிழகத்தில் வழக்கம் போல் கோதுமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தமிழக உணவுத்துறை சார்பில் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதி அனுப்பி வச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் இருக்கிற நிறைய அமைச்சர்கள் டெல்லிக்கே போய் மத்திய அமைச்சர்களை சந்தித்து இது சம்மந்தமாக பேசியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழகத்துக்காக கோதுமையை அதிகப்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்திட்டே இருந்தார். உணவுத்துறை அமைச்சர், செயலர், உணவு வழங்கல் துறை இயக்குனர் அப்படின்னு சொல்லி நிறைய அதிகாரிகள் மத்திய உணவுத்துறை அதிகாரிகளையும் தொடர்ந்து சந்தித்து வலியுறுத்திட்டே இருந்தாங்க. இதையடுத்து தமிழகத்துக்காக கோதுமை ஒதுக்கீட்டை மாதம் 8500 டன்ல இருந்து 17100 டன்னா ஜாஸ்தி பண்ணி மத்திய அரசு சமீபத்தில் உத்தரவு போட்டிருந்தாங்க. இந்த மாதமே கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி உறுதியும் சொல்லியிருக்கிறாங்க. இதனால் அரிசி அட்டைதாரர்களுக்கு கோதுமை வாங்குறதுல எந்த ஒரு சிக்கலும் இருக்காது அப்படின்னு சொல்லி நம்பலாம். இந்த நிலையில் தமிழக ரேஷன் கடைகளில் குடும்ப அட்டைதாரர்கள் அவங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ப அரிசிக்கு பதிலாக கோதுமையை இலவசமாக வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் இப்போ வெளியாக இருக்குது. சென்னை மாவட்ட தலைநகரங்களில் கார்டுதாரர்களுக்கு தலா 5 கிலோவாகவும் மற்ற இடங்களில் 2 கிலோவாகவும் கோதுமையை கொடுத்துட்ருக்காங்க. இந்த அறிவிப்பானது ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு மிகுந்த மகிழ்ச்சியை தந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதுக்கிடையில் ரேஷன் கார்டுதாரர்களுக்கு தமிழக அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் புதிய விளக்கம் ஒன்று கொடுத்துருக்கிறாரு. இது குறித்து அவங்களுடைய எக்ஸ் தள பக்கத்தில் தெரிவிச்சிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கு அவங்களுடைய ரேஷன் கார்டு அடிப்படையில் விண்ணப்பித்திருக்கிற எல்லாத்துடைய விண்ணப்பங்களையும் பரிசீலித்து தகுதி இருக்கிறவங்களுக்கு ஒருவர் கூட விடுபடாத அளவில் இந்த உரிமை தொகை கொடுக்கணும் அப்படிங்கிறதா திராவிட மாடல் அரசோட இலக்காக இருக்குது. முதலமைச்சர் அவர்களுடைய ஆலோசனைகளின்படி ரேஷன் கார்டு வைத்திருக்கிற தகுதி இருக்கிற எல்லாத்துக்குமே கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் அப்படின்னு இன்னைக்கு விருதுநகர் மாவட்ட நிகழ்ச்சியில் மக்களிடம் உறுதியளிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பதிவிட்டிருக்கிறாரு. இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவை ப்ளீஸ் லைக்காவது பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி.